அவர் காட்டும் வழி ஜெயம். பயணம் நீண்டாலும் பயமில்லை. கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும். சுற்றி சென்றோம், நாள்கள் பல கடந்தது. இப்போது வடக்கு நோக்கி செல்லுங்கள். கர்த்தர் கட்டளை தந்தார். ஏதோம் தேசம் அருகில் வந்தோம். சண்டை செய்ய வேண்டாம் என்றார். அவர்களுக்கு கொடுத்த பங்கை மதிக்க சொல்லி கற்றார். அவர் நடத்தும் பாதை நியாயம். அவர் காட்டும் வழி ஜெயம். பயணம் நீண்டாலும் பயமில்லை. கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும். போராட வேண்டாம் என்றார். அவர்களுக்கும் பங்கு தந்தேன் கர்த்தர் சொன்னார். பயணம் தொடர்ந்து சென்றபோது புதிய பாதை திறந்தது. சீகோன் ராஜா எதிர்த்து வந்தான். கர்த்தர் ஜெயம் தந்தார். நாம் இன்று வாழ்வில் கூட அவர் வழி மதிப்போம். அவர் சொன்ன எல்லைகளில் நாம் நடந்து செல்லுவோம். கர்த்தர் வழி நடத்தினால் ஜெயம் நிச்சயம். பயம் எது இல்லை. அவர் நடத்தும் பாதை நியாயம். அவர் காட்டும் வழி ஜெயம். பயணம் நீண்டாலும் பயமில்லை. கர்த்தர் நம்மோடு இருந்தால் அவர் நடத்தும் பாதை நியாயம். அவர் காட்டும் வழி ஜெயம். பயணம் நீண்டாலும் பயமில்லை. கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும். சேயீர்
மலை சுற்றி சென்றோம். நாள்கள் பல கடந்தது. இப்போது வடக்கு நோக்கி செல்லுங்கள், கர்த்தர் கட்டளை தந்தார். ஏதோம் தேசம் அருகில் வந்தோம், சண்டை செய்ய வேண்டாம் என்றார். அவர்களுக்கு கொடுத்த பங்கை மதிக்க சொல்லி கற்றார். அவர் நடத்தும் பாதை நியாயம், அவர் காட்டும் வழி ஜெயம். பயணம் நீண்டாலும் பயமில்லை, கர்த்தர் நம்மோடு இருந்தால் போரும்பும். மோவாப் எல்லை வந்தபோது போராட வேண்டாம் என்றார். அவர்களுக்கும் பங்கு தந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். பயணம் தொடர்ந்து சென்றபோது புதிய பாதை திறந்தது. சீகோன் ராஜா எதிர்த்து வந்தான், கர்த்தர் ஜெயம் தந்தார். நாம் இன்று வாழ்வில் கூட அவர் வழி மதிப்போம். அவர் சொன்ன எல்லைகளில் நாம் நடந்து செல்லுவோம். கர்த்தர் வழி நடத்தினால் ஜெயம் நிச்சயம் நமக்கே. அவர் கரம் பிடித்தால் பயம் எதுவும் இல்லை. அவர் நடத்த